ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வீரா தீரா சுரன் பார்ட் 2. அண்ட் இந்த திரைப்படத்தை எஸ்.யு. அருண்குமார் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படம் வந்து இன்னும் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வெளியாகி ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்ரதா கபூர் இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் என்எஸ் ராபர்ட்டுடைய இசையில் ஆர்யா ஷாம் மற்றும் ஆதித்யா பிரசாத் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து அந்த நாள். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ டிசம்பர் 13th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சார்பில் ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு திரைப்படம். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. குஷி கபூர் வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கோல்டன் லெஹங்கால எடுத்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் உபேந்திரா அவங்களுடைய நடித்து டைரக்ட் பண்ணக்கூடிய படம் தான் யுவன் தி மூவி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அஜினேஷ் லோக்நாத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் டிசம்பர் 20 வந்து ரிலீஸ் ஆக போகக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய 9 days to goன்ற போஸ்டரை படக்குழு சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பவித்ரா லக்ஷ்மி அவங்க இப்போது வெளிநாட்டுக்கு ட்ரிப் போயிருக்காங்க. அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது. ரைசிங் சன் ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்களுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ருத்ரம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது இப்போது சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய கேஷுவல் லுக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொஹிமியன் லுக் அண்ட் அவங்களுடைய லாங் ஷர்ட் இது மாதிரி அவர் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அவங்களுடைய போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டிஜி ஃபிலிம் கம்பெனியுடைய தயாரிப்பில் அஜீஷ் அவங்களுடைய மியூசிக்கில் எஸ்பி சக்திவேலுடைய டைரக்ஷனில் குணநிதியுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் அலங்கு. அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் 27 வந்து ரிலீஸ் ஆக போகிற இந்த நேரத்தில் படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரைலரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க படக்குழுவினர். ஹன்சிகா மோட்வானி பிரிட்டி பியூட்டிஃபுல்லான அவங்க ரீசன்ட் கிளிக்ஸ் அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். தி ரூட் மற்றும் பேஷன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் நெதலன் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் வந்து மகாராஜா.
அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அஜ்னேஷ் லோக்நாத் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. படம் வந்து இங்க தமிழ்நாட்ட தாண்டி இந்திய அளவுல சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கும், வைரலாவும் போனதுனால, இந்த படத்த சைனாவுல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டப் பண்ணி. அண்ட் சைனால நவம்பர் 29th வந்து ரிலீஸ் ஆயிருந்த இந்த நேரத்துல இப்போ வரைக்கும் அந்த 10 டேஸ்னுடைய கலெக்ஷன் வந்து 64 crores இந்தியன் மணியுடைய கன்வர்ஷன்ல சொல்லியிருக்காங்க படக்குழுவினர். அண்ட் இப்போ வரைக்கும் நல்லபடியாகவும் படம் போயிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்டென்ஷனுக்காகவும் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இதை வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணமா அவங்க ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சாக்ஷி அகர்வால் பிளாக் சாரியில அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஸ்டேஜ் ஜுவல்லரியோட அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பாரஞ்சித்துடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் தங்கலான். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம், பார்வதி திருவோத் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ கொஞ்ச நாள் டிலே ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரகுல் பிரீத் சிங் இப்போ ரீசெண்டாக ப்ளூவில் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹாண்டட் நெக் பேட்டர்னில் ரேப் ஆன் டாப்பும் அதுக்கேற்ற மாதிரியான ஹை வேஸ்ட் பேண்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக. இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.